அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு இறுதியில் நம்ம இருக்கோம். இந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த வருடத்தின் கடைசியில் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. நெருக்கடியான பல விதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக வெளிவருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம். மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம். நீங்கள் இழந்த பணம், சொத்து, உங்களுக்கு மரியாதை திரும்பவும் கடவுள் உங்களுக்கே மீட்டு கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளும் தேடி வரும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும். பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுப்பது நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்த வேலை எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க. ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். நேரத்திற்கு சாப்பிட வேணும். நேரத்திற்கு தூங்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகும். தினமுமே விநாயகர் பெருமான வழிபாடு செய்வது, 2 ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பென்சில் தானமாக கொடுப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சிறப்புற நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. புது நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புது நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கிறதாகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நட்பு உங்களுக்கு நல்லதை செய்யும். வேலையிலும் வியாபாரத்திலும் முதன்மை இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. வருமானம் சீராக இருக்குது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக துவங்கி விடுவாங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது, சிவப்பு நிற வாழைப்பழம் வாங்கி 2 யாசகர்களுக்கு தானம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டி இருக்கும். எதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது நல்லது. எந்த வேலையுமே நாளை என்று தள்ளி போடாதீங்க. முடியாத வேலையே முடியாது என்று சொல்லுங்கள். முடிந்த வேலைகளுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வருவது நல்லதாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான ஒரு காலமாக இருக்குது. எல்லா வேலையிலுமே உங்களுக்கு சராசரியாக இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காக தான் சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. இதனால் கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவினால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். திங்கட்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாகும். வேகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களை பின்தொடர கூட யாருமே முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாராட்டுக்களை பெறுவீங்க. உங்களை பார்க்கும்போது அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு வசீகர தோற்றத்தோடு வலம் வர போகிறீங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக வழக்கறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம். வியாழக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்ய கண்திஷ்டி நீங்கிவிடும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. வேலையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டு உங்களுடைய பாக்கெட்டில் போட்டு கொள்வீங்க. உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அரிது புரிதாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் வேகமாக இல்லாமல் செயல்படக்கூடாது. தினமும் சிவன் கோவிலில் 10 நிமிடமாவது தியானம் செய்வது உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க. எதிரிகள் தொல்லை கொடுத்தாலுமே உங்களுக்கு அமைதி மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்வது எதிரி தொல்லையில் இருந்து விடுபட முடியும். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். நிதி நிலைமை சீராக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஆனால் உங்களுடைய வேலை வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் மேலேயே தக்க வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்து கொள்வது. சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சராசரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளில் நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் கூட சரியாகிவிடும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது உங்களுக்கு நல்லது. தினமும் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை இழக்கக்கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனமாக தான் இருக்க வேண்டும். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவு கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு போக்கு நிலவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமும் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு. பொதுவாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபார தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவதால் வருமானம் உயரும். எதிர்பாராத செலவு தோன்றலாம். அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கக்கூடியதாக, எதிர்ப்பு போட்டி விலகக்கூடியதாக, உடல்நிலை சீராக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கும். வேண்டாம் வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே தானாக விலகி செல்வாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சு திறன் உயர்ந்து நிற்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக, திறமைகள் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே கவனமாக நீங்கள் இருக்க வேணும். புது மனிதர்களை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து சேரும். இது நிலைமையில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. கவலை இல்லை. அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 2025 முடிவதற்குள்ள அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.